Hi friends, welcome to Arivilm. நான் சபருதீன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபங்க்ஷன் அண்ட் ஃபார்முலா சீரிஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற ஃபங்க்ஷன் இன்டைரக்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை பற்றி நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா சி லாங்குவேஜில் பாயிண்டர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான கான்செப்ட் தான் இந்த ஃபங்க்ஷனும். ஸோ சி லாங்குவேஜ் தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டா வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது. அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிற இடத்துடைய நேமை வச்சு நம்ம அந்த டேட்டாவை எடுக்கலாம். ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கர்சர் A1 அப்படின்ற செல்லில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செல்லுக்குமே ஒரு நேம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நம்ம ஒரு லொக்கேஷன் வச்சுக்கலாம். A1 அப்படின்றது ஒரு லொக்கேஷன், B1 அப்படின்றது ஒரு லொக்கேஷன், A2ன்றது ஒரு லொக்கேஷன், அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போது இது எல்லாமே வந்து A1, B1 அப்படின்றது எல்லாமே வந்து அந்த லொக்கேஷனுடைய பேர். சரிங்களா? இப்போ நான் A1 அப்படின்ற இடத்துல 100 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இப்போது இந்த செல்லுடைய நேம் A1, இந்த செல்லில் இருக்க வேல்யூ 100. சரிங்களா? இப்போது நான் இந்த இடத்துல அதாவது D1 அப்படின்ற ஒரு செல்லில் நான் என்ன பண்ணுறேன், A1 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே இந்த செல்லுடைய நேம் D1, இந்த செல்லுடைய வேல்யூ A1. நான் இப்போ இந்த இடத்துல போயிட்டு ஈக்குவல் டு A1 அப்படின்ட்டு நான் டைப் பண்ணுறேன். இல்லை நான் வந்து செல்லை செலக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? ஆப்வியஸாக அந்த செல்லில் இருக்கிற வேல்யூ தான் எனக்கு ரிசல்ட்டாக வரும். அதாவது 100 அப்படின்னு எனக்கு வரும். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலாவை இங்கே நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவல் டு D1 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ D1 அப்படின்றது ஒரு செல். அந்த செல்லுடைய வேல்யூ என்ன இருக்கோ அது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போது அங்கே என்ன வேல்யூ இருக்குது? அங்கே A1 அப்படின்றது தான் வேல்யூ. ஸோ எனக்கு அந்த A1 அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து D1 அப்படின்ற செல்லில் எனக்கு ஒரு நேம் இருக்குது, அதாவது A1 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூவை வச்சு இந்த வேல்யூவில் வேற ஏதாவது செல் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா அந்த செல்லுடைய வேல்யூவை நமக்கு கொடுக்கும். அதாவது இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஈக்குவல் டு இன்டைரக்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்னுடைய ரெஃபரன்ஸ் வந்து என்ன, D1 அப்படின்றது தான் என்னுடைய ரெஃபரன்ஸ். ஓகே, இப்போ இந்த இன்டைரக்ட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, இந்த D1 அப்படின்ற செல்லில் இருக்க வேல்யூவை முதல்ல போய் எடுக்கும். ஸோ எடுத்தாச்சு. இப்போ A1 அப்படின்ற வேல்யூ அதில் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த A1 அப்படின்ற நேமில் வேற ஏதாவது செல் இல்லைன்னா ரேஞ்ச் இருக்கான்னு பார்க்கும். நமக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல A1 அப்படின்னு ஒரு செல் இருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி நேம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேம்ல இருக்கக்கூடிய வேல்யூவை நமக்கு கொடுக்கும். அதாவது A1ல இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்றது இங்கே கொடுக்கும். அதாவது இங்கே நான் என்ன பண்றேன், A1ல இருக்க வேல்யூ தான் எடுக்கிறேன். ஆனால் என்னுடைய ஃபார்முலாவில் A1 அப்படின்ட்டு நான் டைரெக்டாக போடலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், இன்டைரக்டாக D1ல இருக்கிற வேல்யூலேருந்து எனக்கு வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ D1 உடைய வேல்யூ A1, A1 உடைய வேல்யூ 100 அப்படின்றதுனால எனக்கு இங்கே வரும். ஸோ இதுதான் இன்டைரக்ட் ஃபங்க்ஷன். சரி, ஓகே, இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷனை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணலாம்? ஸோ ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்துருக்கோம், நேம் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ இந்த நேம், ரெஃபரன்ஸ், இன்டைரக்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன், ஒரே மாதிரியான டாபிக் தான். இப்போ இந்த மூணுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன ஃபார்முலா வேணாலும் போடலாம். சரிங்களா? ஓகே, ஒரு சின்ன ரீகாப் மாதிரி பார்த்துக்கலாம். நேம்னா என்ன, ரெஃபரன்ஸ்னா என்ன, இன்டைரக்ட்னா என்னன்றது ஒரு சின்ன சிம்பிளாக சொல்கிறேன். நேம் அப்படின்றது இப்போ இந்த ஒவ்வொரு செல்லுக்கான நேம் இருக்கு இல்லையா, A1, D1 அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம நேம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செல்லுடைய பேர், ரேஞ்சுக்கும் நம்ம நேம் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரெஃபரன்ஸ்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு ஃபார்முலா நான் டைப் பண்ணும்போது நான் வேல்யூ டைரெக்டாக போடாமல் அந்த வேல்யூ வேற செல்லுலேயோ இல்லைன்னா ரேஞ்சிலேயோ இருக்கும், அதை நான் ரெஃபர் பண்ணுறது தான். அதாவது அந்த வேல்யூ இருக்கக்கூடிய இடத்த நான் ரெஃபர் பண்ணுறேன். நான் எதை மூலமாக ரெஃபர் பண்ணுறேன்னா, அந்த வேல்யூ இருக்கக்கூடிய
செல்லுடைய அல்லது ரேஞ்சுடைய நேமை வச்சு நான் ரெஃபர் பண்றேன். ஸோ இது வந்து இந்த நேமுக்கும் ரெஃபரன்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ இன்டைரக்ட் அப்படின்றது வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு செல்லுடைய டேட்டா வேணும், செல்லுடைய நேம் நமக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ அதனால என்ன பண்றேன், வேற ஒரு செல்லுல இருக்க வேல்யூ மூலமா இந்த செல்லுல இருக்கிற வேல்யூவை நான் எடுக்கிறேன். ஸோ அதுதான் வந்து இன்டைரக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து நேம் அப்படின்ற கான்செப்ட் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு டேபிள் ஒன்று பார்த்துருப்போம், ரைட்? ஸோ இப்போ வந்து இந்த டேபிளில் வந்து நம்ம ரீஜன் வைஸ் டேட்டா இருக்கு, அதே மாதிரி ஐட்டம் வைஸ் டேட்டா இருக்கு. இப்போ நான் இது வந்து ஈஸியாக நான் டோட்டல் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எனக்கு ஜீன்ஸ் உடைய டோட்டல் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த 4 வேல்யூவை நான் செலக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி ஷர்ட்டோடைய டோட்டல் வேணும்னா ஷர்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிப்பேன். அண்ட் இப்போ எனக்கு என்ன பண்ண போறேன்னா, எனக்கு கால்குலேஷன் பண்ணும்போது நான் ஒவ்வொரு தடவையும் ஈக்குவல் டு ஜீன்ஸ் அப்படின்றதுக்கு வந்து நான் வந்து சம் ஆஃப் B2ல இருந்து B5 அப்படின்றத நான் செலக்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி நேம் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், இந்த நேமுக்கு B2 to B5க்கு பதிலாக நான் வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நான் இப்போ உதாரணமாக நான் ஜீன்ஸ் அப்படின்ற நேமை நான் கொடுக்க போகிறேன். B2 B5க்கு பதிலாக ஜீன்ஸ் அப்படின்ற ஒரு நேம் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இப்போ நான் வந்து செலெக்ஷன்லேருந்து நான் பண்ண போகிறேன். ஃபார்முலாஸ் போங்க, கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம இதை வந்து நான் ஆல்ரெடி வந்து நேம் ஆப்ஷன்லேயே பார்த்துருப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 4 நம்பருக்கும் ஜீன்ஸ்னு நேம் கொடுக்க போகிறேன், இந்த 4 நம்பருக்கும் ஷர்ட்னு நேம் கொடுக்க போகிறேன், இந்த 4 நம்பருக்கும் பேண்ட்னு நேம் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி இந்த 3 நம்பருக்கும் நார்த் அப்படின்னு நேம் கொடுக்க போகிறேன், இந்த 3 நம்பருக்கும் சவுத் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்க போகிறேன், அதே மாதிரி ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். சரிங்களா? ஸோ அதை எப்படி பண்ணலாம், கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன், அதாவது ஃபார்முலா மெனுவில் கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷனில் போயிட்டு டாப் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம், அதாவது டாப் ரோவில் இருக்கிற நேமும் ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கிற நேமும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு நேம்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது நான் இந்த B2 to B5 இருக்கு இல்லையா, இப்படி கொடுக்கறது பதிலாக இங்கே என்ன நேம் இருக்குது, ஜீன்ஸ் அப்படின்ற நேம் இருக்கு இல்லையா, அதையே நான் கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு சம் ஆஃப், நான் என்ன பண்ணலாம், B2 to B5னு கொடுக்கலாம். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ரேஞ்சுக்கு நான் நேம் மாற்றிட்டேன். அதை நான் என்னன்னு சொல்கிறேன், ஜீன்ஸ் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். சரியா? ஓகே, இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக இன்டைரக்ட் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ராப் டவுன் ரெடி பண்ணிக்கிறேன். ட்ராப் டவுனில் தான் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, பட் ஒரு சாம்பிளுக்காக நான் இது பண்ணுறேன். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், சம் ஆஃப் இன்டைரக்ட் ஆஃப் இந்த செல்லில் என்ன வேல்யூ இருக்குது எனக்கு அது வேணும். இப்போ அந்த செல் பிளாங்காக இருக்கிறதுனால எனக்கு எரர் வரலாம், ரெஃபரன்ஸ் எரர் அப்படின்னு வரும், ஏன்னா அந்த இதில் ரெஃபரன்ஸே இல்லை அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இங்கே போய்ட்டு நான் ஜீன்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ ஜீன்ஸ்னு கொடுக்கறதுனால இங்கே என்ன ஆகும்னா, இப்போ இங்கே G5 அப்படின்ற செல்லில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு முதல்ல இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் எடுக்கும். ஜீன்ஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ ஜீன்ஸ்ன்றதை எடுத்துக்கும். இப்போ இந்த ஜீன்ஸ்ன்ற நேமை வச்சு ஏதாவது செல் இருக்கா, ரெஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்கும். ஸோ ஜீன்ஸ்ன்ற நேமில் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது, B2 to B5. ஸோ இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூவை எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதுதான் வந்து இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் இப்போ இங்கே பண்ணுறது. ஓகே, அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்த கட்டமாக என்ன பண்ணும், இந்த சம் ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஸோ சம் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும், அந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது ஏன் நம்ம வந்து ட்ராப் டவுனில் ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வேல்யூ மாற்றி பார்க்கறதுக்காக, இப்போ ஷர்ட் வேணும் இல்லை பேண்ட் வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணா கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஜீன்ஸ் ஷர்ட் மட்டும் இல்லை, இப்போ நம்ம நார்த் ஈஸ்ட் அந்த இதுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு ட்ராப் டவுன் நான் இப்போ ரெடி பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சம் ஆஃப் இன்டைரக்ட் ஆஃப் இந்த செல்லில் இருக்க வேல்யூ, அதாவது G8ல் இருக்கக்கூட வேல்யூ. ஸோ G8ல் வந்து இப்போ பிளாங்காக இருக்குது, அதனால ரெஃபரன்ஸ் எரர் வருது. இப்போ நான் இங்கே போயிட்டு நார்த் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு நார்த் ரீஜனுடைய வேல்யூ எனக்கு வரும். ஈஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஈஸ்ட் ரீஜனுடைய வேல்யூ எனக்கு வரும். சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ தான் இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.